நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும், யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கே சொன்னதுதான், தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். இதுவரை இல்லை. 2024 நாடாளுமன்றத்தில் சொன்னோம், அப்போதும் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. காட்ட வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும், யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும். அண்மை செய்தி: தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் வாக்கு விழுக்காடு குறைந்து கொண்டே வருகிறது என சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் வாக்கு விழுக்காடு குறைந்து கொண்டே வருவதாக சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் வாக்கு விழுக்காடு பாதிக்கப்பட்டு வருவதாக சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருக்கும் முழு விவரம் என்ன? வணக்கம் மாலதி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நடைபெற்று முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வரலாறில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள், 167 இடங்கள்ல போட்டியிட்டு. அதிலும் குறிப்பாக இரு அணிகளாக பிரிந்து அந்த சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல பங்கெடுத்தது அதிமுகவுக்கு இடையே நிலவக்கூடிய அந்த பிரச்சனை வெட்ட வெளிச்சமாக அபத்தமாக தெரிந்தது. அதற்கு பிறகாக ஒரு சாரார் மீண்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இணைந்து கொண்டாலும் கூட விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் இன்னமும் அதிருப்தியில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றது. இந்த நிலையில அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று நடைபெற்று வரக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இரு அணிகளாக பிரிந்திருந்த போதே அவர் முன்வைத்தது, எடப்பாடி தலைமையிலான அதிமுக தொடர்ச்சியாக தோல்விகளே சந்தித்து வருகிறது. அவர் தலைமையில் நாங்கள் பங்கேற்ற அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியை சந்தித்திருக்கிறோம். எனவே தோல்வி குறித்து விவாதிப்பதற்காக பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அது தொடர்பாக ஆராயப்படும் என்பதாக தெரிவித்து எஸ்.பி. வேலுமணி மீண்டும் எடப்பாடி தரப்புல இணைந்திருந்தாலும் கூட சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களுடைய நிலைப்பாடு என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படாத நிலைப்பாடாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்ததற்கு பிறகாக இந்த நிலைப்பாட்டை அறிவிக்கிறேன் என்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் பல்வேறு முக்கிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அம்மாவின் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. எங்களால் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர் தோல்விகளையே சந்தித்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டேன், என் குடும்பத்தினரின் கருத்தை மட்டுமே நான் கேட்பேன், பணம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களின் கருத்தை தான் கேட்பேன் என பழனிசாமி முடிவு செய்து விட்டதாகவும் அவர் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தோல்வி எதற்காக கிடைத்தது என ஆராயாமல் இருந்து வருகிறார். தொண்டர்களிடையே நம்பிக்கை என்பது ஏற்படுத்த வேண்டும், அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டிய சி.வி. சண்முகம் அவர்கள், ஒவ்வொரு தொண்டருடைய ரத்தத்திலும் திமுகவின் எதிர்ப்பை ஊட்டி வளர்க்கப்பட்டுள்ளது அதிமுகவில். ஆனால் திமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சித்தார். அதிமுக தனது சுயநிலையை இழந்துள்ளது, கொத்து கொத்தாக சீட்டு கட்டு போல சரிந்து கொண்டிருக்கிறது என்பதாகவும் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தாவேகாவின் பக்கம் இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது அவர் அது தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் பேசிய போது கவலைப்படாமல் தன்னை மூடிக்கொண்டிருப்பதை போல பழனிசாமி இருந்து வருகிறார். குறிப்பாக தனது தவறை உணராமல் மற்றவர்களை தொடர்ச்சியாக குறை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக வைத்து வருகிறார். வெறும் தோல்வி மட்டுமல்ல,
அதிமுக மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது இந்த தேர்தலில் அதிமுக சந்தித்திருக்கிறது வெறும் தோல்வி கிடையாது, அதிமுக மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை மக்கள் புறக்கணித்துள்ளனர் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக தலைமை அனுசரித்து போக மறுக்கிறது, தன்னை சுற்றி வேலி அமைத்துக் கொண்டு 4-5 ஜால்தாக்களை வைத்துக் கொண்டே கட்சியை அழித்து வருகிறார்கள் என்பதாக பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமியும் அவருடன் இருக்கக்கூடிய ஒரு சிலரையும் மறைமுகமாக சாடும் வகையில அவர் செய்தியாளர்கள் சந்திப்புல பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இடையே ஏற்பட்ட அந்த முரண்பாடு என்பது, அதிமுகவில் இடையே ஏற்பட்ட அந்த பிளவு என்பது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது என்பதை நாம் வெட்ட வெளிச்சமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் கூட அடுக்கடுக்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுகவுடைய செயல்பாடுகள் என்ன, தோல்விக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும், அதிமுகவில் தற்போது நிலவக்கூடிய குழப்பத்திற்கான காரணம் என்ன என்பதாகவும் சி.வி. சண்முகம் தரப்புல விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே அதிமுகவுக்குள்ள அந்த பிளவு என்பது இன்னமும் இருக்கிறது என்பதையே உணர்த்த முடிகிறது. குறிப்பாக கடந்த மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த தனி பெரும்பான்மை என்பது அதற்கு இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில தொடர்ச்சியாக தாவேக சார்பில் இடதுசாரி கட்சிகளை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புறத்தில் முயற்சி மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவை சந்தித்து அவர்கள் எந்த ஒரு அழைப்பையும் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நிகழ்ந்தது. அது என்னவென்றால் சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவு தெரிவித்து வாக்களிக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்திருந்தார்கள். இந்த நிலையில இருவருக்கும் இடையிலான அந்த பிளவு என்பது அதிகரித்ததாக கூறப்பட்டது. தொடர்ச்சியாக இருவர் தரப்பிலும் மாறி மாறி தங்கள் தரப்பு சட்டப்பேரவை குழு தலைவர் நாங்கள் தான், கொரோனா நாங்கள் தான் என இரு தரப்பிலும் இருவரை நியமித்து சபாநாயகரிடம் மனு கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இதற்கு முன்பாக நிகழ்ந்தது. அதையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் எஸ்.டி. வேலுமணி உள்ளிட்ட சிலர் மீண்டும் எடப்பாடி தலைமையிலான அணியில நாங்கள் இணைந்து கொள்கிறோம், அவர் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக குழு அமைப்பதாக தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழு கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் படிப்படியாக எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே அதிமுகவில் எந்த ஒரு பிளவும் கிடையாது, நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுகிறோம் என்பதாக அவர் தெரிவித்து மீண்டும் இணைந்திருந்தார். ஆனாலும் கூட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியவே ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சென்று சேர்ந்திருந்தார்கள். குறிப்பாக மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தோடு சென்று இணைந்தார்கள். இது அதிமுக மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் 5 முறை தமிழக சட்டமன்றத்துல ஆட்சி பொறுப்பை வகித்த ஒரு வலிமையான கட்சி, ஆனால் தற்போது வலுவிழந்து புதிதாக கட்சியை தொடங்கி ஆட்சி அமைத்த கட்சியுடன் போய் சேருகிறார்கள் என்ற வருத்தம் என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில கொதித்தெழுந்திருந்தது. இந்த நிலையில அவர்கள் சென்றது மட்டுமல்லாது அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுகவை சேர்ந்த ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்ந்து வருகிறார்கள். அதிமுகவுடைய வலிமை என்பது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில அதிமுகவில் பிளவு எதுவும் இல்லை என்பதாக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல தெரிவித்து வந்த சூழ்நிலையில இன்றைய தினம் பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது அதிமுகவிற்குள் இன்னமும் குழப்பம் என்பது இருக்கிறது. அதிமுகவிற்குள் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான அந்த மனக்குமுறல் என்பது இன்னமும் இருக்கிறது. தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையே சி.வி. சண்முகம் சுட்டிக்காட்டுகிறார். எனவே அவரது கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது அதிமுகவும் இன்னும் ஒன்றுபடவில்லை, அதிமுகவிற்குள் இன்னமும் குழப்பம் நீடித்து வருகிறது என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மாலதி, ஜெயலானி, தற்போது சி விஜயபாஸ்கர் அவங்க வந்து திமுகவுடன் கூட்டணி இணைய போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது வரை திமுகவுடன் கூட்டணி வைக்க பேசினது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சி.வி. சண்முகம் அவங்க தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சி.வி. சண்முகம் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? இல்ல, அதாவது சி.வி. சண்முகம் தரப்புல சொல்லக்கூடிய கருத்து என்பது திமுக என்பது அதிமுகவுடைய எதிரி கட்சி என்பதை சுட்டிக்காட்டுகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து திமுகவில் இருந்து நீக்கியவர்கள், அவர்களுக்கு எண்ணற்ற துயரங்களை கொடுத்தவர்
திமுக கட்சியினர். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவமரியாதை செய்த கட்சி திமுக கட்சி. இப்படி நமது தலைவர்களை தொடர்ச்சியாக அவமதிப்பு செய்த கட்சியோடு ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டார்கள். தொண்டர்களது மனநிலை அப்படி கிடையாது. ஆனால் இந்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணியினர் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணினார்கள். இது எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அவர் அப்போதே தெரிவித்திருந்தார். சட்டமன்ற முடிவுக்கு பிறகாகவே தெரிவித்திருந்தார். இதை காரணமாக காட்டித்தான் இரண்டு பிரிவாக அதிமுக பிளவுபட்டு கிடந்தது. அதற்கு பிறகாக அது தொடர்பான தோல்வி குறித்து ஆராய்வதாகவும் அதற்கு பிறகாக நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்துமே நாம் ஏற்கனவே அறிந்தவைதான். ஆனால் சி.வி. சண்முகத்துடைய நிலைப்பாடை பொறுத்தவரை தற்போது வரையிலும் அவர் அப்போது சொன்ன அதே நிலைப்பாட்டிலேயே நிலையாக நிற்கிறார். அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்பது எங்களால் தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார். நான் தான் பொதுக்குழுவில் முன்மொழிந்தேன். எஸ்.பி. உள்ளிட்டவர்கள் தான் முன்னின்று அவரை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து வந்தார்கள். இரட்டை தலைமை இருந்தபோது ஒற்றை தலைமை வேண்டும் என்று குரல் எழுப்பியவர்கள் நாங்கள் தான் என்பதையெல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எங்களால் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே, அவர் தலைமையில சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியை கண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கிய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே தோல்வி குறித்து ஆராய்வதற்காக ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டும், பொதுக்குழுவில் தோல்வி குறித்து ஆராயப்பட வேண்டும் என்பதாக அவர் ஒரு கருத்தினை வைத்திருக்கிறார். நீங்களே ஒரு தேதியை அறிவிங்கள், அந்த தேதியில் பொதுக்குழு நடத்தட்டும், அங்கு நாம் விவாதித்துக் கொள்ளலாம் என்பதாகவே அவர் கருத்தினை முன்னிறுத்தினார். எனவே தற்போதைய நிலவரப்படி அவர் அதிமுகவில் தான் இருக்கிறார். அவர் கூறக்கூடிய கருத்தின் அடிப்படையில நான் அதிமுகவில் இருக்கிறேன், அதிமுக தான் எனது உயிர் மூச்சு, நான் இங்கிருக்கும் வரை அதிமுக இருக்கிறேன் என்பதாக அவர் தெரிவித்து வந்தாலும் கூட அவரது நோக்கம் என்பது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுக்குழுவில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதையே அவர் சுட்டிக்காட்டி வருகிறார். மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து வருகிறார். அப்படி என்றால் அவரது நோக்கம் அடுத்த கட்டத்தை எதை நோக்கி நகர்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக என்பது தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. எனவே அந்த தலைமையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதையே தான் எடப்பாடி பழனிசாமியும் என்கிறார். இதன் காரணமாகவே ஒருவேளை பொதுக்குழு கூட்டப்பட்டால் தனக்கு எதிராக கருத்துக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் திறந்துவிட்டால் தனது பதவி போய்விடுமோ என்ற எண்ணமும் அவரிடத்தில் இருப்பதாகவும் ஒரு கருத்துக்கள் இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே தற்போது வரை பொதுக்குழு கூட்டப்படவில்லை என்பதாக ஒரு புறத்தில் தெரிவித்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் வருடத்துடைய இறுதியில தான் பொதுக்குழு செயற்குழு கூட்டப்படும். எனவே ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டப்பட்டு விட்டாது என்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில சி.வி. சண்முகம் தரப்புல மீண்டும் மீண்டும் தெரிவிப்பது தொடர்ச்சியாக அதிமுக மக்கள் மத்தியில புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும். மீண்டும் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்றால் தோல்வி குறித்து விவாதித்து மீண்டும் பிரிந்து சென்ற அனைவர்களையும் இணைத்து அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை அவரது நோக்கமாக வைத்து தொடர்ச்சியாக அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒவ்வொரு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது தற்போது தெரிவித்திருப்பது தோல்விக்கு நானே பொறுப்பு என ஒரு தலைவனுக்கான தகுதியாக அம்மா சொன்னார்கள். ஆனால் இவர் இத்தனை முறை தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு கூட தோல்விக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. வெற்றி பெற்ற என்ன தேவையோ இறங்கி போக வேண்டும். அடிக்கிற காட்டில் அம்மியே பறக்கிறது. மம்தா பானர்ஜியின் நிலைமையே இன்று என்ன ஆனது? அனைவரையும் அழைத்து கலந்து பேசி முடிவெடுங்கள். நாங்கள் என்ன விரோதிகளா பகைவர்களா? ஏன் கூட்டத்தை கூட்ட தயங்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது நாங்கள் என்ன ஏன் விரோதியா அல்லது நாங்கள் ஏன் பகைவர்களாக பார்க்கிறீர்கள்? பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டியது தானே, அதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தரப்புல முன்வைத்திருக்கிறது. சி.வி. சண்முகத்துடைய சாராம்சம் என்பது தற்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது அதிமுகவின் பொதுக்குழு கூட்ட வேண்டும், பொதுக்குழு கூட்டிய ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக இருந்து வருகிறது. மாலதி, ஜெயலானி, இப்போ சி.வி. சண்முகம் தரப்புல தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்டணும், சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்காங்க. EPS தரப்புல இதுக்கு உடன்பாடு வராம இது போன்ற ஒரு தனிச்சையாவே செயல்படுறது தொடர்ந்துட்டே இருக்கும் பட்சத்துல இப்போ சி.வி. சண்முகம் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நிச்சயமாக, அதாவது சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை அதிமுகவுல நீண்ட நாட்களாக பயணித்து வரக்கூடிய தலைவர்கள்ல ஒருவர். அவர் குடும்பமாகவே அதிமுகவில் பயணிக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒருவராக இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் பல்வேறு முன்னணி பொறுப்புகளை வகித்தவர் சி.வி. சண்முகம். குறிப்பாக
நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், கட்சியின் முக்கிய பொறுப்புகள் உள்ளிட்ட அவற்றில் இருந்திருக்கிறார். கட்சியின் மிக முக்கிய ஆட்சி பொறுப்பு இருந்த போது மிக முக்கிய துறையான சட்டத்துறையுடைய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இப்படி அதிமுகவின் மூத்த அமைச்சர்களையும் முன்னணி அமைச்சர்களையும் ஒருவராக இருப்பவர் சி.வி. சண்முகம். அவருக்கு என விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தனியாக ஒரு ஆதரவாளை என்பது இருந்து வருகிறது. அவர்களுக்கென ஒரு தொண்டர் படை என்பதும் இருந்து வருகிறது. சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளராக நீண்ட நாட்களாக அதிமுகவில் இருந்து வருகிறார். இப்படியான சூழ்நிலையில தற்போது சி.வி. சண்முகம் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது மிகவும் ஆழமானதாகவும் அழுத்தம் திருத்தமாக முன்வைத்து வருகிறார். அதாவது தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது. எனவே இந்த தோல்விகளை குறித்து விவாதிப்பதற்காக நிச்சயமாக பொதுக்குழு கூட்ட வேண்டும். அனைவரையும் அழைத்து பேசுங்கள், அதற்கு பிறகாக ஒரு முடிவெடுங்கள். அதை அழைத்து பேசுவதற்கு என்ன தயக்கம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டி வருகிறார். ஒருவேளை பொதுக்குழு கூட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மறுக்கிறதோ அல்லது எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் எடப்பாடியுடன் இணைந்து கொண்டாலும் கூட சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் விஜயபாஸ்கருடைய நிலைப்பாடு இன்னமும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சில மாவட்ட செயலாளர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியவில்லை என்ற நிலையை அதிமுகவில் தற்போது வரையிலும் நிலவி வருகிறது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அமைதி காத்துதான் வருகிறார்கள். தற்போது வரை இரு அணிகளுக்கும் ஆதரவா எதிர்ப்பா என்ற நிலை தெரியாமல் அமைதியாகவே இருந்து வருகிறார்கள். வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தினையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அப்படி என்றால் அதிமுகவிற்குள்ளாக இந்த குழப்பம் என்பது நீடித்து வருகிறது உண்மைதான் என்பதை நம்மால் இவரது பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் நம்மால் அங்க நிகழக்கூடிய அதிமுகவுக்குள்ள நிகழக்கூடிய அந்த கருத்துக்களை வைத்தும் நகரக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய குமரர்கள் மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏற்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாற்றுக் கட்சியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் கூட ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் வெளியே சென்று சில கட்சிகளில் போய் இணைந்து அங்கு அமைச்சர் பொறுப்பு வைத்ததும் முக்கிய பொறுப்புகள் வைத்ததும் நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக கடந்த சில நாட்களாகவே நாம் செய்திகளில் நம்மால் பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சென்று இணைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக அதிமுகவில் இது போன்ற நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்தது கிடையாது. அதிருப்தி காரணமாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ ஒரு சிலர் வெளியே செல்வார்கள், மாற்று முகாமான திமுகவிற்கு செல்வார்கள். அந்த காலகட்டங்களில் திமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் அதிமுகவின் பக்கம் இணைவார்கள். இப்படியான சூழல்கள் அதுவும் ஒரு சிலர் மட்டுமே இது போன்று மாறக்கூடிய காட்சிகள் என்பது இருக்கு முந்தைய அரசியல் காலகட்டங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் சமீபத்தில் நகரக்கூடிய நிகழ்வு என்பது அதிமுக என்ற வலிமையான கட்சியே தமிழகத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்காக 3வது இடத்திற்கு நகரக்கூடிய நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்றால் கடந்த சில நாட்களாகவே சில ஆண்டுகளாகவே அதிமுக நிலவக்கூடிய குழப்பம், தலைவர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தலைமைக்கும் இடையே நிலவக்கூடிய இந்த போர் சூழல் இதையெல்லாம் தொண்டர்கள் மத்தியில மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களுக்கு போதிய வாய்ப்பு கிடைக்காமை, சீனியர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். இப்படியான சூழ்நிலையில அவர்கள் அனைவருமே தற்போது அதிமுகவில் இருந்து மாற்று முகாம்களை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகாக அதிமுகவில் இருந்து பல முக்கிய பொறுப்பாளர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை நாம் பார்த்தோம் என்றால் அது மிக நீண்ட பட்டியலாக எழுதி. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது அதிமுகவில் இருந்து இரு அணிகளாக துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட டி.டி. தினகரனை வெளியேற்றியதற்கு பிறகாக அவர் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு அங்கு சென்றிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சென்றிருந்தார். அங்கிருந்து பிறகு மீண்டும் திமுகவின் அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தார். அதற்கு பிறகாக பல தலைவர்கள் சொல்ல முடியும். முன்னாள் முதலமைச்சர் அம்மாவால் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அந்த ஒற்றை தலைமை வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் ஓரம் கட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அதற்கு பிறகாக அவர் திமுகவுக்கு சென்று இந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிற்கக்கூடிய அந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கியமானவராக இருக்கப்படுவர் அமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவின் மிக முக்கிய தலைவராகவும் முக்கிய முகமாகவும் இருந்தவர். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அமைச்சரவையில இடம்பெற்ற ஒரு முக்கிய அமைச்சர்களில் ஒருவர். ஆனால் தொடர்ச்சியாக அவர் அதிமுக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததன் காரணமாகவே அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். நீக்கியதற்கு பிறகாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சென்று இணைந்தார். அங்கு இப்போது தேர்தலில் சந்தித்து தற்போது வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டப்பேரவையின் அவை முன்னவராக இருந்து வருகிறார். அப்படிப்பட்ட பொறுப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வருவாய்த்துறை அமைச்சர் என்ற ஒரு பொறுப்பும் கிடைத்திருக்கிறது. இது போன்ற